இங்க பாரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சாயந்தரம் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்க கூடாது. ஒழுக்கமா படிக்கணும். சரிங்கம்மா. டேய் தம்பி, வாடா படிக்கலாம். நீ போய் படி, நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு வரேன். அம்மா கிட்ட நீ செருப்படி வாங்க போறது உறுதி. போடி, நான் பாத்துக்கிறேன். டேய், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்ச நேரம் பொம்மை படம் பாட்டு அப்புறம் முடிச்சுக்கிறேன். நீ திருந்த மாட்ட. என்ன ஆட்டம் போட்டே இருக்கா? ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படி. அம்மா காலையில என்ன சொல்லிட்டு போனாங்க? அக்கா, அம்மாக்கு போய் பயந்துட்டு இருக்கியா? பயந்தாங்கோலி. இப்போ நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். நீ திருந்த மாட்ட. அம்மா வந்துட்டாங்க. இவன் வேற ஆடிட்டு இருக்கான். டேய், ஆமா, இவனே நம்மள பயந்தாங்குளின்னு சொன்னவன். இவன் எதுக்கு நம்ம காப்பாத்தணும்? a square plus b square equal to நான் படிக்க சொன்னா ஆடிட்டு இருக்கியோ? படிப்பியா? படிப்பியா? அப்பாடா, நம்ம எஸ்கேப். மாமா அடிக்காதீங்க மாமா. வேணாமா. தம்பியை நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டா. என்ன உனக்கு டிரைவரா? டேய், பெட்ரோல் போடுறது காசு தரேன்டா. அப்பனா உட்கா இருக்கா? காசு பிடுங்குறதுல கரெக்டா இருக்கா. போலாமா? அக்கா, பெட்ரோல் காசு. இந்தா. போ. சரி, நீ லவ் பண்ற பொண்ணு என்னதான் சொல்லுது? அவ என்ன சொல்றா? கிட்ட கழட்டி விட்டுறா போல. சரி, நல்லா இருந்துட்டு போட்டு விடு. யாரு? அந்த பொண்ணு தான். பின்ன உன்கிட்ட இருந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துட்டு போய்க்கும். போட்டோம் மென்டல். வம்பிழுத்துட்டே இருந்தா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? நீ என்ன பெரிய ஹேரா? ஆல்ரெடி நீ செத்த. அம்மா கெட்ட வார்த்தை பேசுறான். வார்த்தை பேசுறானா? வார்த்தை இரு வர்றேன். பேசுறியா வார்த்தை? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உள்ள போய் தடுத்தா நமக்கும் அடி விழுகும். பேசாம அடி வாங்குற வரைக்கும் வெளியே எங்கேயாவது போய் நின்ற வேண்டியதான். ஏண்டா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கழட்டிக்கிட்டல எப்படி வலிக்குது தெரியுமா? நீ அடி வாங்குறதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச பார்த்தா கோவமா வருது. இப்ப நீ கோவமா பேசினாலும் பாவமா இருக்குடா. ஏய், அவளோட நீ தாண்டி அழகு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ டி. ஏய் லூசு, டோரை தட்டிட்டு வர மாட்டியா? ஏன் போன்ல உங்க கள்ள காதலிக்கு முழுசா முத்தம் கொடுக்க முடியலையா? ஏய், என்னடி என்னைய எதிர்த்து பேசுற? உன்னா சீ, நிறுத்துங்க. தாலி கட்டின பொண்ணை விட்டு வேற பொண்ணு பின்னாடி போற நீங்க என்னைக்காச்சும் அவளோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பெத்து வளர்த்தின அப்பா அம்மாட்ட கூட ஒரு வயசுக்கு மேல காட்டாத உடம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட முழு உடம்பையும் மனசையும் உங்க சந்தோஷத்துக்காக விட்டு வாழ்றா. என் அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் விட்டுட்டு உங்க ஒருத்தனுக்காக மட்டும் வந்தவனா? எப்படி உங்களுக்கு என்ன விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போக தோணுது? சாரிமா, இனிமேல். இப்ப என்ன, அவ கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன் அதான சொல்ல வரீங்க? ஆனா நீ என் கூட பேசும்போதும் தொடும்போதும் அவ கூட இப்படிதான் பேசிருப்பியோ இருந்திருப்பியோன்னு எனக்கு தோணும். நீ என் பிள்ளைக்காக நான் ஒரு அம்மாவா இந்த வீட்டுல வாழ்றேன். இனி நீ எனக்கு புருஷனும் இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல. நாளைக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அண்ணா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அண்ணா. டேய் மச்சான், கொஞ்சம் லாக் ஆகிட்ட. காசு ஏதாச்சும் கிடைக்குமாடா? அவங்ககிட்டயே காசுல போல. இப்ப போய் கேட்டா கோவப்படுவானோ? அண்ணா செம் ஃபீஸ். நானே காசுலாம் முன்னாடி தான் அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு ஃபீஸ் வேற கட்டணுமா? டென்ஷன் பண்ணாம இங்கிருந்து மரியாதையா போயிரு. வேணாம், அப்புறம் சங்கடப்படுற மாதிரி பேசுவான். சே, எவனும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ, காலேஜ் போகவே பயமா இருக்கு. ஹெச்ஓடிக்கு என்ன பதில் சொல்லணும்? டேய் இந்தாடா. இன்னைக்கு உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் தாடா. நேத்து ஃபுல்லா காசு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப போய் எக்ஸாம் தைரியமா எழுது போ. தேங்க்ஸ்ண்ணா. டேய் தம்பி, எக்ஸாம் நல்லா எழுதுடா. எங்க போய் சொன்னீங்க? அப்ப பைக் இஎம்ஐ? ப்ரோ, பஜாஜ். எங்க நீங்க ஆசைப்பட்டு வாங்கின பைக்குங்க. மச்சான், ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமாடா? நான் என்னோட பார்ட் டைம் சேலரி வந்தோடனே போட்டு விட்டுறேன். ஐயோ, இந்த செம்முக்கு ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாமே எழுத விடுவாங்களே. அட விடுமா, ஆசைப்பட்ட பைக்கு கையை விட்டு போச்சுன்னா வாங்கிக்கலாம். ஆனா அவன் ஆசைப்பட்ட பிடிப்ப அவன் கையை விட்டு போயிடக்கூடாதுமா. ஆறுக்குட்டி, உங்க அம்மா எவ்வளவு பெரிய மக்கு தெரியுமா? அடி வாங்குவேன். தம்பி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் குடுறா. வெண்ணிலாவோட ஸ்ட்ராபெரி பிரிசு. நான் உனக்கு 1 ஸ்பூன் கொடுத்தா நீ எனக்கு 2 ஸ்பூன் தரணும். சரி, கொடுக்குறேன். இந்தா. சூப்பர்ரா. இந்தா. அது கூட இதுக்கும் சரியா போச்சு. இவன் ஏமாத்துறானா இல்ல நம்ம தான் ஏமாறுறோமா? ஆறுக்குட்டி, உங்க மாமா எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா? நானா? காக்கா புளியங்கா சாப்பிடும்போது கொட்டையும் சேர்ந்து முழுங்கிட்டேங்கா. ஐயோ தம்பி, கொட்டை வயித்துக்குள்ள போய் மரம் முளைச்சிருண்டா. இப்ப என்னக்கா பண்றது? நடு மண்டையில ஓங்கி கொட்டினா மரம் முளைக்காது. ஆனா கொஞ்சம் வலிக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, கொட்டுக்கா. ஐயோம்மா, ஆளுதான் இப்படி வளர்ந்துருக்க, மூளை வளர்ந்துருக்கா. முட்டாள மாதிரி வீங்குற அளவுக்கு போட்டு வாங்கிட்டு வந்திருக்க. சரிடா, ஒண்ணு பண்ணலாம். அக்கா மக்கா இல்ல தம்பி மக்கான் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம தனி கொடுத்து வந்ததுல உனக்கு ஹாப்பி தானே? ஏங்க
இல்ல அங்க இருந்தா நீயே யோசிச்சு பாரு, சும்மா நச நசன்னு இருக்கும். எங்கிட்ட யாரும் வேலை சொல்லாதீங்க, நான் சமைக்கணும். சத்யா வந்து ஹெல்ப் பண்ணு. அத்தை எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். யாராவது வாட்ச பாத்தீங்களாமா? எனக்கு மாத்திரை எல்லாம் முடிஞ்சதோ. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இது வீடா இல்ல சத்திரமா? அது இதுன்னு காலையில இருந்து வீடே ரணகலமா இருக்கும். தனி கொடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்குல்ல? 4 செவத்துக்குள்ள சத்தமே இல்லாத அமைதியான வாழ்க்கை பிடிச்சிருக்கா? ஏமா? என்னதான் இருந்தாலும் கூட்டு குடும்பம் மாதிரி வராதுங்க. என்னதான் வீடு ரணகலமாவே இருந்தாலும் சாப்பிடும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். நிற்கவே நேரம் இல்லாட்டினாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்ப்போம். குடும்பத்துக்குள்ள என்னதான் வாக்குவாதம் வந்தாலுமே அடுத்த நாள் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சிரிச்சு பேசிப்போம். அதெல்லாம் இந்த தனி கொடுத்தன வாழ்க்கையில கிடைக்காதுங்க. 4 சவத்துக்குள்ள இல்லைங்க வாழ்க்கை. கூட்டு குடும்பமா சண்டையும் போட்டு சந்தோஷமாவும் இருக்கணும், அதுதாங்க வாழ்க்கை. டேய் விட்றா. அக்கா மன்னிச்சிருக்கா. ஏய் ஏன்டா அழுகுற? அக்கா என் மேல கோவமா இருக்காமா. அவ கீழே விழுகிறதுக்காக நான் தாம்மா எண்ணெய் ஊத்துனேன். ஏன்டா நீதான் உங்க அக்காவை இப்படி பண்ணினியாடா? நான் என்ன பண்ணலமா, தெரியாம தாம்மா பண்ணேன். நான் இப்ப அக்காவை புரிஞ்சுட்டேமா, ஆனா அக்கா என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. நான் சொல்ற மாதிரி நீ செய், உங்க அக்காவே உங்க கூட பேசுவா. தேங்க்ஸ்மா, எல்லாமே உன்னாலதான். ஏய் எங்கடா கிளம்பிட்ட? அதான் அக்கா கால் சரியாயிடுச்சுலமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிடா. எல்லாம் நல்லதாவே நடக்கும் சாமி. டேய் போதும், நிறுத்துடா உன் டிராமாவை. மச்சான் சூப்பரா இருந்துச்சா? என்னதான் தளபதி பிளாஸ்ட் மாதிரி ஏதாவது பிளாஸ்ட் மாதிரி பண்ணலான்னு பார்த்தா படத்தையே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓ தளபதி ஸ்டைலா? இருடா உன் தலைவிதியே மாத்துறேன். டேய் இங்க் பென் இருக்கா? நான் எழுதி தரேன். ஏய் தாடா ப்ளீஸ்டா. அவதான் கேக்குறாருல குடேண்டா. சரி இந்த பிச்சை இருக்காத. மூஞ்சி பாருங்க. எதுக்குமா தம்பிய பத்த? தங்கச்சி அண்ணனைய பத்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. நான் என்னமா பண்றது, அந்த கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நல்லா கொடுத்தாரு கடவுள். ஏமா எதுக்குமா அக்கா ஃபர்ஸ்ட் பெத்த? ஒரு தம்பி பாப்போ இல்ல தங்கச்சி பாப்போ பெத்து தந்துருந்தேன்னா நான் அவளை ராணி மாதிரி தாங்கிடுப்பேன். ஆமா கிழிச்சிருப்ப. அப்பயும் இதே மாதிரி தான் சண்டை போட்டிருப்ப. போட, உங்களுக்கு பொங்கல் போட்டு வச்சிருக்கேன், 2 பேரும் எடுத்து சாப்பிடுங்க. ஓகேமா. திங்கிறத நான் மட்டும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. என்ன உன்னோடது மட்டும் அதிகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடு. டேய் விட்றா, அது என்னது? ஓ குடுக்கா, எனக்கு கொஞ்சம் குடுக்கா. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டாங்களா? அவளுக்கு திங்க போறா, ஒரு வாய் குடுக்கா. எங்கடா இங்க இருந்த ரெட் கலர் ஷாலை காணோம்? என் நெஞ்சில் குடியிருக்கும். ஐயோ இந்த பைத்தியமா? இது விஜய் பைத்தியமாச்சே. நண்பா நண்பீஸ், உங்க விஜய், நான் வரேன். டேய் நீ பண்றதெல்லாம் பார்த்தா விஜய் மாதிரி இல்லடா, திரும்ப அங்கிள் மாதிரி பண்ணிட்டு இருக்கடா. ஏன்டா நீ என்ன குழந்தையா? கை நிறைய நாம்பி சாப்பிடுறா. ஏய் வாந்தி வந்தா போய் எடுத்துட்டு வாடா. ஏன்டா வாயிலே வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? பேசாம இருக்க மாட்டேன், எந்திரிச்சு போடி. ஓ விஜய் ஸ்டைலா? இத பார்த்தா எனக்கு தான்டா வாந்தி வருது. சை. என்ன இவன் கிட்ட ஒரு பேட்டை கூட காணோம். ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயோ இவன் பண்றதெல்லாம் பார்த்தா என்ன யாரும் தேட வேணாம்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. ஒரு தாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டேய் நிறுத்துடா. நீ சொல்ற, நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எவனுமே உன் பேச்ச கேட்க மாட்டான். உங்கள் விஜய் உயிர் என வர சி ஜோசப் விஜய் எனும் நான். ஏமா எங்கம்மா கிளம்பிட்டீங்க? இல்லத்த, எங்க அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வரலாம். நாளுக்கு முடிவெடுத்தா வீட்டை யார் பாத்துக்குவா? சொன்னேன்டா, போயிட்டு 2 நாள் சீக்கிரம் வந்துரும். சரிங்க அத்தை. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. சம்மந்தி வர உங்க பொண்ணு சரியில்லைங்க. சம்மந்தி என்ன சொல்றீங்க? எடுத்து பேசிட்டு இருக்கிறா. நம்ம வீட்டுக்கு அடக்கமான பெண்ணு தான் கல்யாணம் மூச்சு வச்சேன், இப்ப ஏன்டா பண்ணேன்னு இருக்குது. நான் அவகிட்ட பேசிக்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாங்க, உங்க பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. அம்மா பெரியவங்களை எப்படி மதிக்கணும் கூட தெரியாதா? என்ன எத்து பேசிட்டு இருக்க? அம்மா இக்கு வச்சு எல்லாம் பேசாதீங்க. என் மாமியா தானே உங்ககிட்ட சொன்னாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவங்க மட்டும் தான் இப்படி தூண்டி விடுவாங்க. என்ன திட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பையனுக்கு கல்யாணம் லவ் மேரேஜ். என்ன மாதிரி நீயே ஏமாந்துடாதே, நல்ல பொண்ணா பாரு. என்னடா பொண்டாட்டி குழம்பு வச்சிருக்கிறா, நல்லாவே லட்சி. இந்த காலத்து மருமக்கள்லாம் நம்ம மோசம், எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. இப்போ சொல்லுங்க, நான் நல்லதே பண்ணாலும் அவங்க என்ன கெட்டவளாவோ மோசமானவளாவோ பாக்குறப்ப என் புருஷனுக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதுமா? நான் வாழ்ந்தா அது உன் கூட மட்டும்தான். நீ பயப்படாத. சரி நான் வைக்கிறேன், யாரோ வர மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ டூ. மிஸ் யூ. சத்யா ஐயோ. கதவு தர என்ன பண்ற? அப்பா. சத்யா வந்துட்டேன்ப்பா, இருங்க. அப்பா. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா சும்மா தான் பாத்ரூம் போயிருந்தேன்ப்பா. நீ இன்னும் தெரிஞ்சலையா? நீ இன்னும் அவன் கூட பேசிட்டு தான் இருக்கியா? இல்லப்பா. அப்பா மாடி. அப்பா. மச்சான் டேய் மச்சான் எங்கடா போற? சத்யா வீட்டுக்குடா. டேய் அவங்க அப்பனை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா, உங்களை அவன் கொன்றுவான்டா. தெரியும்டா, நான் லவ் பண்ற பொண்ணு வாழ்ந்தா உன் கூட தானே எனக்காக காத்துட்டு இருக்காடா. அவளுக்காக உசுறு போச்சுன்னா மசுறு போச்சு. நான் வரேன்டா.